Hello viewers, welcome back to our ECE preparation. Actually நம்ம அகாடமில என்ன போயிட்டு இருக்கு அப்படினா municipal administration and water supply எக்ஸாம்க்கான preparation தான் போயிட்டு இருக்கு. அதுல நம்ம electrical syllabus எடுத்து engineering syllabus எடுத்து free classes வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இது நியூவா பாக்குறீங்க அப்படினா இதுக்கு முன்னாடி வந்து அரௌண்ட் ஒரு 13 வீடியோஸ் கிட்ட நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இன்னும் பாத்தீங்க அப்படினா ஒரு 2 வீடியோஸ் போட்டேன் அப்படினா கண்ட்ரோல் சிஸ்டம் சப்ஜெக்ட் ஓவர். ஓகேங்களா? சோ பெண்டிங் டாபிக் அப்படி பாத்தீங்கன்னா காம்பன்சேட்டர் அண்ட் கண்ட்ரோலர் இது ஒரு டாபிக். இன்னொரு டாபிக் வந்து frequency response. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் வீடியோல frequency response பார்த்தோம் அப்படினா கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபுல்லாவே ஓவர். அதே மாதிரி உங்களுக்கு பார்க்க கஷ்டமா இருக்கு, வீடியோஸ் பார்க்க கஷ்டமா இருக்குங்கிறதுனால நான் பிளேலிஸ்டாவே மேக் பண்ணிருக்கேன். சோ சேனலுக்குள்ள போய் பாத்தீங்க அப்படினா கண்ட்ரோல் சிஸ்டம் பிளேலிஸ்ட்னு இருக்கும். ஓகேங்களா? சோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 1 2 3 இந்த ஆர்டர் வைஸே வீடியோஸ் இருக்கும். சோ அதனால பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு இந்த வீடியோஸ்க்கு வாங்க. ஓகேங்களா? நீங்க இடையில ஏதாவது ஒரு வீடியோஸ் ப்ளே பண்ணி பாத்தீங்க அப்படினா ஒண்ணுமே புரியாது. கண்ட்ரோல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் கண்டினியூவேஷன் மஸ்ட். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோமா? ஓகேங்களா? சோ இந்த வீக் ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே சண்டேக்குள்ள வந்து நீங்க டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிரலாம். சோ எல்லாரும் கேக்குற விஷயம் என்னன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் முடிச்சிட்டீங்க. சோ டெஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சீங்க அப்படினா நாங்க வீடியோஸ் பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சோ அதனால உங்களோட விஷயம் நான் என்ன பண்றேன் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் சப்ஜெக்ட் எழுதுங்க. ஓகேவா? சோ கண்ட்ரோல் சிஸ்டம் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் மெட்டீரியல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணேன் அப்படினா அந்த மெட்டீரியல் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு மிஷின்ஸ் தான் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். சோ அடுத்து மிஷின்ஸ் யூனிட் எழுதுற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ நான் என்னென்ன டெஸ்ட் அப்படிங்கறத நான் உங்களுக்கு குரூப்ல வந்து இன்டிமேட் பண்ணுவேமா. ஓகேங்களா? சோ ஆஸ் பர் உங்களுக்கு இதுல வந்து டைட்டில்ல வந்து நீங்க படிக்க பாத்துக்கோங்க. ஏன்னா ஷெட்யூல்ல வந்து நம்ம ஆஸ் பர் சிலபஸ்ல நம்ம போட்டுருப்போம். பட் இப்போ நீங்க கேட்டது என்ன அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி, அதாவது நம்ம பாக்குற கிளாஸஸ் மாதிரி நீங்க எங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னீங்க. ஸோ அதனால அதுவும் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால நான் உங்க வீட்டுக்கு கொரியர் பண்றதுக்கு முன்னாடி அதை வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து அனுப்புவேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 டேஸ் வந்து நீங்க வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கைக்கு வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டெஸ்ட் எழுத ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் குரூப்ல வந்து இன்னைக்கு இந்த டெஸ்ட் அப்படிங்கறத மார்னிங் கொடுத்தேன் அப்படின்னா ஈவினிங் குள்ள எழுத பாருங்க. நான் ஈவினிங் வந்து ஆன்சர் கீயும் சொல்யூஷனும் ஷேர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? சரி. அப்புறம் இதை தவிர்த்து டிப்ளமோக்கு கேட்டுட்டு இருக்கீங்கம்மா. டிப்ளமோக்கு வந்து நான் ஏப்ரல் மந்த் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா எனக்கு இந்த ஒர்க் நான் மார்ச் மந்த் முடிச்சாதான் அதுக்கு அடுத்து நான் டிப்ளமோக்கு ஏப்ரல் மந்த் வருவேன் நான். ஓகேங்களா? ஸோ அதனால நான் டிப்ளமோ டிஸ்பேச்சும் போடலான்னு இருக்கிறேன் நான். ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இன்ஜினியரிங் டிப்ளமோ 2 பேர் தான் ப்ரிப்பேர் பண்றீங்க. ஸோ அதனால இது வரைக்கும் இன்ஜினியரிங் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் கேட்குறீங்க மேம், கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சு கொடுங்க அப்படின்ட்டு. இல்லைம்மா, எனக்கு கீழே நான் வந்து என்ன அப்படின்னா டீம் ஒர்க்காக பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவு நான் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு மே ஃபர்ஸ்ட் வீக்லாம் முடிக்கிற மாதிரி பார்க்குறேன் 5 சப்ஜெக்ட்ஸுமே. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கம்மா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க இசிஇ ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ட்ரிபிள் இ ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்ல அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி. ஏன் சொல்றேன் அப்படின்னா மெக்கானிக்கலுக்கு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. அவங்களுக்கு நான் மே மந்த் வரேன்னு சொல்லியிருக்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா தாராளமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா நம்மளோட ட்ராக்கே வந்து என்ன அப்படின்னா இன்ஜினியரிங் நோக்கி தான் போக போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால அடுத்தடுத்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணலான்னு இருக்கிறேன் நான். ஸோ அதனால தாராளமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி என்னென்ன அப்கமிங் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வருதோ எல்லாத்துக்குமே நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி தான். இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டும் வருது. ஓகேங்களா? டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மந்த் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலயுமே ஒரு நல்ல வேகன்சி மினிமம் 200ன்னு நினைக்கிறேன். ஓகேவா? டிஎன்இபிமா. ஓகேங்களா? ஸோ அதனால இப்ப படிக்கிறோமே இது எதுக்காவது யூஸ் ஆகுமா அப்படியெல்லாம் நினைக்கவே வேண்டாம். அதுக்கு அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கிட்டத்தட்ட இதே சிலபஸ்ல தான் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க மெட்ரோக்கு பண்ணிருக்காங்கல்ல எலக்ட்ரிக்கல்னு வச்சு இசி அண்ட் ட்ரிபிள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டிஎன்இபிலையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? அதாவது எப்படின்னா இசிஇ ட்ரிபிள் எலிஜிபிள்னு சொல்லிட்டு ட்ரிபிள் இ சிலபஸ் தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சிலபஸை. ஓகே, சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காம்பன்சேட்டர் அண்ட் கண்ட்ரோலர். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோஸ் வாங்க. இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ரொம்பவே ப்ராக்டிக்கல்மா. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அந்த சைடு பாத்தீங்கன்னா நான் என்ன எழுதிருக்கேன்னா
புரியாது, பட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இருக்கு, காம்பன்சேட்டர் கண்ட்ரோலர் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா காம்பன்சேட்டர்னா முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் காம்பன்சேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கம்மா. ரொம்ப சிம்பிள். என்னோட சிஸ்டம் நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், என்னோட சிஸ்டம் மெயினாக வந்து எப்படி இருக்கணும்னா ஸ்டேபிள் சிஸ்டமாக இருக்கணும். அன்ஸ்டேபிள் சிஸ்டமாக இருந்தால் என்னோட டிசைர்ட் அவுட்புட் கிடைக்காது, இதுதான் ஃபேக்ட். ஓகேவா? ஸோ அப்போ என்னோட அன்ஸ்டேபிள் சிஸ்டத்தை ஸ்டேபிள் சிஸ்டமாக மாற்றுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான் காம்பன்சேட்டர். ஓகேவா? ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா இவ்வளோதான். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ப்ராக்டிக்கலாக சொல்கிறோம், ஒரு சிஸ்டம் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்தோடனே அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அதாவது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு லிட்டில் பிட் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா கண்ட்ரோலே பண்ணாத அளவுக்கு தான் சிஸ்டம் டிசைன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஃபிக்ஸ்டு எலமெண்ட்டோட இந்த காம்பன்சேட்டர் அப்படிங்கிற ஒரு இதை கண்டிப்பாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த காம்பன்சேட்டர் தான் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு காம்பன்சேட் பண்ணுது. எதை காம்பன்சேட் பண்ணுது? என்னோட அன்ஸ்டேபிள் சிஸ்டம்லேருந்து ஸ்டேபிள் சிஸ்டமாக கொண்டு வரதுக்கு எனக்கு காம்பன்சேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அப்போ காம்பன்சேட்டர்னா என்னன்னு புரியுதா? இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக சொல்லுது. ஓகே, இப்போ தியரிட்டிக்கலாக இங்கே என்ன பண்ணுது காம்பன்சேட்டர்? தியரிட்டிக்கலாக டெக்னிக்கலாக என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ரெஸ்பான்ஸில் 2 ரெஸ்பான்ஸ் பார்த்துருப்போம். என்னென்ன பார்த்துருப்போம்? இது எல்லாமே அந்த இதிலே தான் வந்துடும். அன்ஸ்டேபிள் சிஸ்டத்தை ஸ்டேபிள் சிஸ்டமா மாத்தணும் அப்படின்னா நான் என்னது எல்லாத்தையும் நான் கவர் பண்ணணும். போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் என்னது 2 விதமான ரெஸ்பான்ஸ் நம்ம பார்த்துருப்போம். என்ன ரெஸ்பான்ஸ்? டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ், ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ்னு பார்த்துருக்கேனா? ஸோ அதையும் நம்ம கரெக்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோ வேலையும் பார்க்கறது தான் காம்பன்சேட்டர். ஓகேவா? இதை பற்றி நான் ரொம்ப லென்த்தியாக பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா அப்புறம் இதை பற்றியான இது வந்து கம்மியாயிடுமா? ஸோ அதனால காம்பன்சேட்டர்னா இவ்வளோ தான். ஓகேவா? ஸோ இப்போ ஒட்டு மொத்தத்தில் என்ன பண்ணுது அப்படின்னா என்னோட ரெஸ்பான்ஸ் 2 ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, டிரான்சியன்ட் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ், அதையும் வந்து என்ன அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணுது. அதை எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் எப்படி இருக்கணும், எனக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் என்னோட ப்ராசஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஸ்டெடி ஸ்டேட்டாகவும் அதிகமாக இருக்கக்கூடாது, டிரான்சியன்ட்டும் அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ அதெல்லாமே காம்பன்சேட் பண்ணுறது என்ன அப்படின்னா என்னோட காம்பன்சேட்டர். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இதோட அப்போ எப்படி ஸோ அப்போ காம்பன்சேட் பண்ணுதுங்கிறீங்க. ஓகே, பட் அது எப்படி காம்பன்சேட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ ஆக்சுவலாக இதோட கேரக்டரிஸ்டிக் எதை காம்பன்சேட் பண்ணுதுன்னா இன்னும் இன்டெப்த்தாக பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தானே கண்டுபிடிப்போம். நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாமா? ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன், சிஸ்டம் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடியதை ஸ்டேபிளாக மாற்றுதுன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ உள்ள இன்னுமே இன்டெப்த்தாக என்ன பண்ணும் அப்படின்னா என்னோட டிரான்சியன்ட் அண்ட் ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸை அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். அப்போ இங்கே ப்ராசஸில் என்ன பண்ணும் அப்படின்னா மெயின் விஷயம் என்னோட டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை கரெக்ட் பண்ணணும். இதுதான் இதோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களாமா? ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை நான் கரெக்ட் பண்ணேன் அப்படிங்கிற பட்சத்துக்கு எனக்கு நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அத்தனை இதுவும் எனக்கு எப்படி இருக்குமா? கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இதில் முக்கியமான விஷயம் இது டைம் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸாங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஓகேவா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டைம் ரெஸ்பான்ஸை விட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் தான் பெஸ்ட் ஒன். ஆப்டாக எனக்கு போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் எங்கே இருக்குங்கிறதும் தெரியும், அதை எப்படி நான் ஸ்டேபிள் சிஸ்டத்துக்கு மாற்றுறதுங்கிறதையும் தெரியும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இதில் பார்த்துருப்போம், ரூட் லோக்கஸ் டெக்னிக்ல பார்த்துருப்போம். ஓகேவா? அதே மாதிரி தான் இதுலயும் வந்து என்ன அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்ல தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ப்ராசஸை பண்ண போறேன். அதே மாதிரி என்ன எந்த டொமைன்? எஸ் டொமைன். ஓகேங்களா? இப்போ தெளிவா புரியுதுங்களாமா? ஸோ அப்போ காம்பன்சேட்டர்ங்கிறது என்னன்னு சொல்லிட்டேன். ப்ராக்டிக்கலா காம்பன்சேட் பண்றது. அப்போ உள்ள ப்ராசஸ் என்ன நடக்குதுன்னா என்னோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மெயின் விஷயம் வந்து என்ன அப்படின்னா போல்ஸ் அண்ட் ஜீரோஸை ஆட் பண்றது மூலமா எனக்கு சிஸ்டம் ஆனது ஸ்டேபிளா மாறுனுச்சு அப்படின்னா அந்த டிவைஸ்க்கு பேரு காம்பன்சேட்டர். ஓகேவா? இல்ல மேம் நீங்க எனக்கு பேசுறது புரியல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களோட புக்லயே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அதாவது ஒரு பிராக்டிகலுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு நெட்வொர்க் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபிக்ஸட் நெட்வொர்க்கோட ஒரு காம்பன்சேட்டரை எதுல கனெக்ட் பண்ணிருப்பாங்கன்னா சீரீஸ்லயும் கனெக்ட் பண்ணலாம், பேரலல்லையும் கனெக்ட் பண்ணலாம், சீரீஸ் பேரலல்லையும் கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு புக்ல கொடுத்துருப்பாங்க. பட் இது இம்பார்ட்டன்ட் இல்லை, அதாவது புரிஞ்சுக்கிறதுக்காக அது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கிளியரா பார்த்துக்கோங்க. ஓகே, பட் இதுல என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 3 காம்பன்சேட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லீட் காம்பன்சேட்டர், செகண்ட் ஒன் வந்து லேக் காம்பன்சேட்டர், தேர்ட் ஒன் வந்து லீட் லாக் காம்பன்சேட்டர். ஓகேங்களா? இதெல்லாம் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி லீடுனா என்ன, லேக்னா என்ன, லீட் லாக்னா என்னங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். ஓகேவா? பொதுவா லீட் அப்படின்னா என்னது? இப்போ வந்து எனக்கு முன்னாடி நீங்க லீடிங்ல இருக்கிறீங்க அப்படின்னா
நான் இப்போ உங்களை தாண்டி பின்தங்கி இருக்கிறேன்னு அர்த்தம். லீடிங் அப்படின்னா மேல இருக்கிறது, அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களுக்கு கீழே வந்து இருக்கிறாங்க பாருங்க. ஸோ அப்போ செகண்ட் ரேங்கை விட லீடிங்ல இருக்கிறது ஃபர்ஸ்ட் ரேங்க். ஸோ லீடிங்கிற வார்த்தை எல்லாருக்குமே தெரியும். லேகிங் அப்படிங்கிறது எனக்கு கீழே பின்தங்கி இருக்கிறது லேகிங். ஸோ அப்போ எனக்கு முன்னாடி இருக்கிறவங்கள நான் லீடிங் அப்படின்னா, எனக்கு பின்னாடி இருக்கிறவங்கள லேகிங் அப்படிம்பேன். ஓகேவா? தெரிஞ்சவங்கன்னா ஓகே, தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அந்த வார்த்தையிலே இந்த எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிடும். ஓகே, அப்ப நான் என்ன சொல்லிட்டேன், லீடிங்னா முன்னாடி இருக்கிறது, லேகிங்னா பின்னாடி இருக்கிறதுன்னு சொல்லிட்டேன். ஆனா எது லீடிங் எது லேகிங் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நான் என்ன சொல்றேன்னு புரியுதாப்பா? சோ அப்ப இதை எதை மென்ஷன் பண்ணி லீடிங் லேகிங் அப்படிங்கிறாங்கன்னா, இப்போ ஒரு நெட்வொர்க்ல நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்படி ஒரு நெட்வொர்க் கொடுக்குறேன், ஓகேங்களா? இது வந்து எனக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா, அதாவது இங்க இருக்கணும் ஆனா கீழே வந்துருச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு, எனக்கு லேகிங் ஆயிடுச்சு. ஓகேவா? அதுவே எனக்கு இப்படி இருக்கக்கூடிய இன்புட் வந்து எனக்கு இப்படி கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது இன்புட், இது அவுட்புட். ஓகேவா? சோ அப்ப நல்லா பாருங்க, எனக்கு இன்புட் அவுட்புட் கண்டிப்பா அதுக்கு பேர் தானே காம்பன்சேட்டர். கொடுத்ததே அப்படியே கிடைக்கிறதுக்கு பேர் காம்பன்சேட்டர் கிடையாது. அப்ப என்ன பண்ணுது, சிஸ்டமை கரெக்ட் பண்ணி என்னோட ஸ்டேபிள் சிஸ்டமா மாத்துது. சோ அப்ப மாத்தணும்னா எல்லா ஒர்க்குமே பண்ணும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல சேஞ்சஸ் வரும், ஃபைனல் அவுட்புட்ல சேஞ்சஸ் வரும், அதே மாதிரி எனக்கு கிடைக்கக்கூடிய போல்ஸ் அண்ட் ஜீரோஸ்ல சேஞ்சஸ் வரும். இந்த மூணு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் இன்புட் வந்து இப்படி கொடுத்துருக்கிறேன். ஓகேவா? இப்படி கொடுத்துருக்கிறேன். ஆனா எனக்கு அவுட்புட் எப்படி கிடைச்சிருக்கு, லேகிங்ல கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? எப்படி மேம் லேகிங் அப்படிங்கிறீங்கன்னா, இது 0 டிகிரி அப்படிங்கும்போது இது எனக்கு கீழே வந்துருச்சு. ஓகேவா? சோ கீழங்கும் போது எனக்கு மைனஸ் அப்படிங்கும் போது எனக்கு என்ன ஆயிடுச்சு, லேகிங் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ அப்ப லேக் காம்பன்சேட்டர்ல இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். ஓகேவா? சரி, அதே மாதிரி இங்க இருக்கக்கூடியதுல எனக்கு அட்வான்ஸ்டாவே முன்னாடி வந்துருச்சு. அப்ப அதுக்கு பேர் என்னது, லீடிங். ஓகேவா? இப்ப மறுபடியும் சொல்றேன், லீடிங் லேகிங் தான் இருக்கு. எதுமா லீட் ஆயிருக்கு, எது லேக் ஆயிருக்கு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட சினுசாய்டல் இன்புட்ல ஃபேஸ் இதுதானே ஃபேஸ். ஓகேவா? ஏன்னா இதுதான் நம்ம ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட ஃப்ரீக்வன்சில ஹாஃப் சைக்கிள் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இல்ல அப்படின்னா அதுல வந்து எத்தனை டிகிரி இருக்கு. சோ இது வந்து என்ன அப்படின்னா எனக்கு 45 டிகிரி அப்படின்னா இது வந்து எனக்கு என்ன இருக்கும், 70 அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ ஒட்டு மொத்தத்துல எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஃபேஸ்ல வந்து எனக்கு சேஞ்சஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஏன் அப்படின்னா லீட் காம்பன்சேட்டர்னா உங்களுக்கு தெரியும் லீடிங்ல இருக்குன்னு, லேக்ங்கிறதும் தெரியும். ஆனா எதுல ஆம்பிளிட்யூட்ல ஆயிருக்கா ஃபேஸ்ல ஆயிருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அப்படி பாத்தீங்கன்னா லீட் காம்பன்சேட்டரை பொறுத்த வரைக்கும் எனக்கு லீடுங்கிறதுக்கு இது எக்ஸாம்பிள்மா. ஓகேவா? சோ லீடிங் அப்படிங்கும்போது இன்புட் இப்படி கொடுக்குறேன், ஆனா அவுட்புட் எனக்கு முன்னாடியே கிடைச்சிருச்சு, ஃபேஸ் ஷிஃப்ட் முன்னாடியே வந்துருச்சு. சோ இதுக்கு பேரு லீட் காம்பன்சேட்டர். சோ இந்த ஒர்க்கை பண்றது லீட் காம்பன்சேட்டர். இது வந்து எனக்கு லேக் காம்பன்சேட்டர். ஓகேவா? சரி மேம், இப்போ நீங்க என்ன சொல்லிட்டீங்க, லீடிங்னா என்னன்னு சொல்லிட்டீங்க, லேகிங்னா என்னன்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி அது எந்த இடத்துல எனக்கு ஆம்பிளிட்யூட்ல நடக்குதா, ஃப்ரீக்வன்சி ஐ மீன் ஃபேஸ்ல நடக்குதாங்கிறதையும் தெளிவா சொல்லிட்டீங்க. ஓகே, இதெல்லாம் முதல்ல எங்க நடக்குது, கண்டிப்பா அது क्वेश्चन கேட்பீங்க. இது எங்க நடக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஆர்சி நெட்வொர்க் தான் இதுக்கு ஒரு ஆப்டான எக்ஸாம்பிள். ஓகேவா? அப்ப நீங்க உங்க மைண்ட்ல என்ன வந்துடணும், ஒரு சிஸ்டம் டிசைன் பண்றீங்க, அப்ப அந்த இடத்துல ஒரு ஆர்சி நெட்வொர்க் அப்படிங்கறத ஒரு டிசைன் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் எனக்கு என்னவா ஆக்ட் ஆகும், ஒண்ணு லீட் ஆகும் இல்லனா லாக் ஆகும், ஆக்ட் ஆகும். அப்ப அடுத்த क्वेश्चन, அது எப்படி மேம் ஒரே ஒரு நெட்வொர்க் லீடு லாகா எப்படி ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு நல்ல கேள்வி. ஓகேவா? இங்க பாருங்க, இங்க நான் டிரா பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா ஆர்சி நெட்வொர்க் தான் டிரா பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சோ அப்ப ஆர்சி நெட்வொர்க்ல பாத்தீங்கன்னா அப்ப நீங்க நல்லா பாருங்க, இந்த இடத்துல எனக்கு எப்படி இருக்கு, ஆரும் சியும் parallel இருக்கு. ஓகேவா? நெட்வொர்க் கண்டிப்பா தெரியணும். ஏன் அப்படின்னா இந்த நெட்வொர்க்கை டெரைவ் பண்ணி தான் நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சு போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் எங்க லைஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுப்பா. தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடிஷனலா போல்ஸும் ஜீரோஸும் ஆட் பண்ணணும். அது எதுக்கு நம்ம அன்வான்டா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்படி பண்ணும்போது தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா சிஸ்டம் ஆனது எப்படி மாறுதான், அன்ஸ்டேபிள்ல இருந்து ஸ்டேபிளா மாறும். புரியுதுங்களாப்பா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதுங்களா? சோ அப்ப பாத்தீங்க அப்படின்னா லீட் காம்பன்சேட்டர்லயும் எனக்கு என்னதான் யூஸ் ஆகுது, ஆர்சி நெட்வொர்க் தான் யூஸ் ஆகுது. லாக் காம்பன்சேட்டர்லயும் ஆர்சி நெட்வொர்க் தான் யூஸ் ஆகுது. ஆனா கனெக்ஷனை பாருங்க, இங்க R1 R2 இருக்குது. ஓகே, பட் இதுல கெபாசிட்டர் parallel-ஆ இருக்கு, இதுல கெபாசிட்டர் வந்து எனக்கு சீரிஸ்ல இருக்கும். ஓகேவா? இது நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா ஒன்னு RL நெட்வொர்க்கும் ஒன்னு RC நெட்வொர்க்கும் எடுத்துருவீங்க. அது டோட்டலா தப்பு. ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா RC நெட்வொர்க் தான்
லீடுல வந்து பேரலா இருக்கும், லாக்ல வந்து எனக்கு சீரிஸ்ல இருக்கும். ஓகேவா மேம்? இந்த தேர்ட் ஒனுக்கு பிக்சரையும் காணும் ஒண்ணுமே காணுமே மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிக்சர் நான் டிரா பண்ணல. ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு டயக்ராமையும் கம்பைன் பண்ணது தான் லீட் லாக் காம்பன்சேட்டர். ஓகேவா? இருக்கிறதுல எது பெஸ்ட் அப்படின்னா தேர்ட் ஒன் தான் பெஸ்ட். ஓகேவா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டேன், காம்பன்சேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஓகேவா? அப்போ நான் உறுதியா சொல்ல முடியாதுல்ல, நான் கண்டிப்பா எனக்கு ஃபேஸ் ஷிஃப்ட் அதிகமா தான் இருக்கணும் கம்மியா தான் இருக்கணும் உறுதியா சொல்ல முடியாது. அப்ப நான் என்ன பண்ணி ஆகணும், பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே தானே காம்பன்சேட் பண்ணணும். பட் இது வந்து என்னன்னா எனக்கு முன்னாடி போறது, லாகிங் வந்து எனக்கு பின்னாடி வருது. பட் எனக்கு ரெண்டுமே தான் வேணும். நான் ஒரு சிஸ்டத்தை ஒரு பெர்ஃபெக்ட்டான சிஸ்டமா மேக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ரெண்டுமே தான் வேணும். சரி மேம், அதை எதுக்கு ஸ்டேபிளா மாத்துறோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் எதுக்காக, அக்யூரசிக்காக. மெயின் விஷயமே என்னோட சிஸ்டம் ஸ்டேபிளா இருந்தது அப்படின்னா எனக்கு என்ன இருக்கும், சிஸ்டம் வந்து ஸ்டேபிள் அப்படின்னா அக்யூரசியா இருக்கும். அதுதானப்பா விஷயம். இப்போ எப்படின்னா எனக்கு அவுட்புட் கிடைக்குது, சிஸ்டம் அன்ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கறத என்னால என்ன பண்ண முடியாது, ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது. ஓகேவா? அதுவே ஸ்டேபிளா இருக்குங்கும் போது இதுதான் அவுட்புட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் எனக்கு கொடுத்துரும். ஓகேவா? சோ அது ஸ்டேபிள் சிஸ்டம். ஓகேவா? அப்ப எனக்கு எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்றோம், எனக்கு சிஸ்டத்தோட அக்யூரசிக்காக தான் இதெல்லாம் பண்றோம். ஓகேங்களா? சோ அப்படி பாத்தீங்கன்னா இது ரெண்டையும் தாண்டி எனக்கு இது ரெண்டுமே எனக்கு என்ன பண்ணுது, பேலன்ஸ் பண்ணுது. ஓகேவா? எனக்கு என்ன வேணுமோ இது ரெண்டுமே அட்ஜஸ்ட் பண்றதுனால இருக்கிறது இதுதான் பெஸ்ட் ஒன் அப்படின்னு சொன்னேன். ஓகேங்களா? சோ அப்ப இதுக்கான டயகிராம் எங்க மேம் கேட்டீங்கன்னா, இந்த ரெண்டு டயகிராம் ஒண்ணும் இல்லமா, இந்த இதுக்கு பதிலா இந்த இடம் வந்துரும், இதுக்கு பதிலா இந்த இடம் வந்துரும். ஓகேங்களா? உங்களுக்கு வேணா புக்ல போட்டுக்கோங்க, இது சும்மா ரெஃபரன்ஸ்க்காக தான் போட்டுருக்கேன். சோ அப்ப லீடிங் அப்படின்னா எனக்கு ஆர்சி நெட்வொர்க் பேரலல், லாக் அப்படின்னா ஆர்சி நெட்வொர்க் சீரிஸ், லீட் லாக் அப்படிங்கிறது இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? சரி, இது முடிஞ்சிச்சு மேம். இதெல்லாம் என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் இல்லமா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், காம்பன்சேட்டர்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஓகே, எதுக்காக இது பண்றோங்கிறத சொல்லிட்டேன். தென் அதுக்கு அடுத்தது அதுல என்னென்ன விஷயம்லாம் நம்ம பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். தென் அதுக்கப்புறம் வந்து கிடைக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் ஏதாவது ஆட் பண்ண முடியுமா, அப்படி ஆட் பண்ணனா எனக்கு வந்து என்ன ஆகுது, சிஸ்டம் ஸ்டேபிளா மாறுதாங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணியாகும். ஓகேவா? சோ இதுல இருக்கக்கூடிய 3 டைப்ஸ் தான் இப்ப பார்த்தோம். 3 டைப்ஸ் பார்த்தாச்சு. இந்த 3 டைப்ஸோட ஒர்க் என்னங்கறத பார்த்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரே ஒரு ஆர்சி நெட்வொர்க்கை மட்டும் எடுத்துக்கிட்டு, ஓகேவா, இது என்ன மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பாருங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இப்போ நான் சொன்னேன்ல, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், இது கண்டுபிடிச்ச ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரே ஒரு நெட்வொர்க்குக்கு மட்டும் எடுத்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வருதுங்கிறத சொல்லிட்டு அதுல இருந்து போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் என்ன வருதுங்கிறத நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? இதுல என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, கண்டிப்பா எந்த क्वेश्चन கேட்பாங்கன்னா, லீடிங் காம்பன்சேட்டர்னா போல்ஸ் எங்க இருக்கும், ஜீரோஸ் எங்க இருக்கும், லாக் காம்பன்சேட்டர்னா போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் எங்க இருக்கும்னு கேட்பாங்க. இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியவே புரியாதுங்கிறது எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா இந்த இதுவே உங்களுக்கு புரியாது, இது என்ன நம்ம ஆல்ஃபாலாம் போட்டு வச்சிருக்கீங்க எங்க இருந்து வந்துச்சுன்னு. சோ அதனால ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்து இதை நான் டெரைவ் பண்ணிட்டேன்னா, இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிப்பேன்னா போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் கண்டுபிடிப்பேன். ஓகேவா? கண்டுபிடிச்சுதான் இந்த டயகிராமை இங்க போட்டுருக்கேன். ஓகேவா? சோ அதனால உங்களுக்கு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, லாக் காம்பன்சேட்டர் எடுத்துக்கிறேன், செகண்ட் ஒன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? செகண்ட் ஒன்னுக்கு இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போறேன். இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சது வேற, பாலினாமியல்ல கொடுத்திருப்பாங்க, இன்னொன்னு சிஸ்டம்ல கொடுத்திருப்பாங்க, க்ளோஸ்டு லூப் சிஸ்டம்ல கொடுத்திருப்பாங்க, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஒரு டிவைஸ் அப்படின்னா ஒரு ஆர்சி நெட்வொர்க் தான் ஒரு காம்பன்சேட்டரா ஒர்க் ஆகுது. அதுல வந்து 3 டைப்ஸ் இருக்கு. நான் லாக் காம்பன்சேட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ இதுல வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போறேன். எது, இந்த நெட்வொர்க்ல நான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போறேன். இதுக்கு எப்படிப்பா கண்டுபிடிப்பீங்க? சோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது நீங்க வந்து என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நம்ம சர்க்யூட் தியரியில படிச்சோம்ல, அது என்னது, அதாவது மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி எல்லாம் கண்டுபிடிச்சோம்ல. சோ அப்படியும் கண்டுபிடிக்கலாம். பட் நான் உங்க புக்ல எப்படி கொடுத்துருக்காங்களோ உங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன். ஆனா நான் கண்டுபிடிக்கிறது எதுக்காகனா, அங்க இருக்கிற வேல்யூலாம் எங்கேருந்து வந்ததுனே தெரியலையே மேம், அது எப்படி வந்ததுனே தெரியலேன்னு கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரே ஒரு டெரிவேஷன் மட்டும் டெரைவ் பண்ணி போடுறேன். பட் டெரிவேஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா இதை தான் கேட்பாங்க. இங்க மார்க் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கொஸ்டினை தான் கேட்பாங்க. ஓகேவா? பட் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நம்ம பொதுவா என்னப்பா கண்டுபிடிப்போம், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு அவுட்புட் டிவைடட் பை இன்புட். கரெக்ட்டுங்களா? ஓகே. சோ அப்ப இதுல எனக்கு எங்கப்பா நான் அவுட்புட் எடுப்பேன், இங்க நான் அவுட்புட் எடுப்பேன் V0, இங்க நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா Vin அப்படின்னு கொடுப்பேன். ஓகேவா? உங்களோட புக்ல E ன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. E அப்படின்னா அது ரெப்ரசன்ட் வோல்டேஜும் ரெப்ரசன்ட் பண்ணும், கரண்ட்டும் ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேவா? தட் இஸ் எனர்ஜி. ஓகேவா?
நமக்கு அதெல்லாம் விஷயம் இல்லை, எனக்கு என்ன அவுட்புட் அதுல கிடைக்கக்கூடிய இன்புட் அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ அவுட்புட்னா நான் எங்க இருந்து வரும், எனக்கு இங்க அவுட்புட் கெட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதனால இத நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா Z2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இத வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா Z1 ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா எனக்கு ரெண்டு டிவைஸ் வந்து சீரிஸ்ல இருக்கிறதுனால நான் என்னது இம்பிடன்ஸா Z ஆ ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன். அப்ப அவுட்புட் எனக்கு என்னது Z2 டிவைடட் பை Z1. ஓகேவா? இப்போ Z1 னா நீ என்னப்பா போட்டுருவ, Z1 னா R1 அப்படிங்கறத போட்டுருவ. ஓகேவா? இப்போ Z2 வந்து நம்ம என்ன பண்ணணும், Z2 அங்க என்ன இருக்கு, ரெசிஸ்டாரும் கெபாசிட்டரும் சீரிஸ்ல இருக்கு. சீரிஸ்ல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், சர்க்யூட் தியரியில ஜஸ்ட் ஆட் பண்ணுவோம். அப்ப எதை ஆட் பண்ணுவீங்க, R1 அங்க எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க, சாரி R2 டிவைடட் பை 1 பை எனக்கு CS. ஓகேங்களா? சோ ஏன் மேம் இங்க C1 னு போட்டுட்டு சரி C1 னாலும் இங்க ஜஸ்ட் C1 போட்டுக்கோங்க, அது எனக்கு விஷயம் கிடையாது. ஆனா அங்க வெறும் ஜஸ்ட் C னு போட்டுருக்கீங்க, இங்க எனக்கு ஏன் 1 by CS னு போட்டுருக்கீங்க. இத நான் ப்ரீவியஸ் வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். என்ன பண்ணிருப்பேன், அதாவது லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல R and C மூணுதுக்கு என்ன வரும்னா R க்கு அப்படியே வரும், C க்கு 1 by CS னு வரும், L க்கு வந்து L into S னு கொடுத்திருப்பேன். ஓகேவா? அதனால தான் ப்ரீவியஸ் வீடியோலாம் பாருங்க அப்படிங்கிறது. ஓகேவா? சோ அப்ப கெபாசிட்டர்ங்கிறதுனால நான் S டொமைன்ல 1 by CS னு போட்டுக்கிறேன். ஓகேவா? சோ இத சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், CS தென் அதுக்கு அப்புறம் என்ன வரும், R2CS plus 1 வரும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த வேல்யூவை தூக்கி அங்க மேல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஓகேங்களா? அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா, சோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு Z2 ஓட வேல்யூ என்னது, இத ஜஸ்ட் LCM எடுத்துக்கோங்கப்பா. ஓகேங்களா? சோ அப்ப LCM எடுத்தீங்க அப்படினா CS R2 1 divided by CS. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும், R2 CS plus 1 divided by CS divided by R1 அப்படின்னு வரும். ஓகேவா? இத அப்படி நான் எப்படி எழுதிக்கலாம்னா 1 plus R2 CS R1 CS அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைச்சிருக்குது, நல்லா பாருங்க. எனக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைச்சிருக்குது, ரொம்ப சிம்பிள். இங்க நான் என்ன பண்ணிருக்கிறேன், நான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எனக்கு கிடைக்கணும். என்ன உங்களுக்கு வேற ஏதோ கிடைச்சிருக்கு அப்படிங்காதீங்க, அங்க உங்களுக்கு என்ன கொடுத்துட்டேன், R2C1 க்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேனா R2C க்கு பதிலா Tங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இங்க பாருங்களா, இதுக்கு பதிலா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன், T ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். சோ அப்ப எனக்கு என்ன வரும், 1 TS எனக்கு கரெக்ட்டா வந்துருச்சு. தென் அதுக்கு அப்புறம் R1CS ன்னு இருக்குதுங்களா, இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு அங்க கீழ என்னப்பா வந்திருக்குது, பீட்டாங்கற வேல்யூ வந்திருக்குது. இங்க பாருங்க, மேல 1 TS வந்திருக்கு. ஓகே, கீழ வந்து எனக்கு பீட்டாங்கற வேல்யூ வந்திருக்கு. மேம் அப்ப இங்க என்ன பண்ணனும் அப்படினா ரொம்ப சிம்பிள், இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்களேன். சோ அப்ப என்னன்னா இத சிம்பிளிஃபை பண்றதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா R2 divided by R1 plus R2 நான் ஆல்பா அப்படின்னு எடுத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களாப்பா? அங்க பாருங்க, அங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. அப்ப நீங்க டெரைவ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வேல்யூ வருதுங்கிற இடத்துல நீங்க என்ன போடணும், ஆல்பாங்கறத போடணும். அது எதுல வரும்னா எனக்கு லீட் காம்பன்சேட்டர்ல வரும். ஓகேவா? இப்ப லாக் காம்பன்சேட்டர் அப்படிங்கும்போது நீ என்ன பண்ணிக்கணும், ஆல்பாவும் போட்டுக்கலாம். உங்க புக்ல சம்டைம்ஸ் வந்து ஆல்பாவே வச்சு டெரைவ் பண்ணிருப்பாங்க. பட் அதுக்கு பதிலா நீ என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு இங்க ரெசிப்ரோக்கலா வரும். ஏன் அப்படின்னா நான் சொன்னேன்ல ஃபேஸ் ஷிஃப்ட் அங்க அக்கர் ஆகுதுன்னு. சோ அதனால உங்களுக்கு எப்படி வரும்னா R1 R2 divided by R2 அப்படிங்கிற மாதிரி வரும். சோ அந்த இடத்துல நீங்க என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி இருக்கும்னா பீட்டான் சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ இத டெரைவ் பண்ணி பாருங்க எங்க வருதுன்னு. இதுல R1 plus R2 divided by R2ங்கற மாதிரி எங்க வேல்யூ வந்திருக்குது. சோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அம்மா இங்க பாருங்கம்மா, ஆக்சுவலா அவுட்புட் டிவைடட் பை இன்புட்டா, இன்புட் வந்து எனக்கு என்ன வரும், Z1 plus Z2 வரும். இங்க பாருங்க, இத நான் இங்க விட்டுட்டேன் பாருங்க. இது எப்படி அப்படினா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், சர்க்யூட் தியரியில நம்ம என்ன பண்ணுவோம், மெஷ் அனாலிசிஸ் இல்ல நோட் அனாலிசிஸ். நீ இப்படி தான் போடணும்ங்கிறது கிடையாது. நீ சம் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நீ அதை என்ன பண்ணணும் அப்படினா டெரைவ் பண்ணணும். எப்படி டெரைவ் பண்ணனும்னா அவுட்புட் டிவைடட் பை இன்புட் டெரைவ் பண்ணணும். ஓகேவா? சோ அவுட்புட் அப்படிங்கிறது வந்து எனக்கு என்ன அப்படினா ரொம்ப சிம்பிள். நான் இங்க அவுட்புட் எடுப்பேன், அதனால Z2 ன்னு கண்டுபிடிச்சேன். இன்புட் பார்த்தா அப்படினா எனக்கு இது ரெண்டுமே வரும். ஓகேங்களா? ஒரு நிமிஷம் இருங்கம்மா. சோ அப்ப எப்படி வரும் அப்படினா Z1 plus Z2 அப்படிங்கிற மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? சோ அப்ப Z2 வந்து மேல என்ன போட்டீங்க, சோ இங்க Z2 கண்டுபிடிச்சீங்க. ஓகே, அப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நீங்க எப்படி போடுவீங்க, இத ஃபுல் வேல்யூ அப்ளை பண்ணுவீங்களா? இது எப்படி வந்ததுன்னு கேட்காதீங்கம்மா. நீங்க இப்ப லூப் அனாலிசிஸ் இங்க அப்ளை பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க, லூப் அனாலிசிஸ் மூலமா என்ன பண்ணுவீங்க, இங்க ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணனும். ஏன்னா இது என்னோட இன்புட் சைடு. பட் அவுட்புட்ல எனக்கு என்ன மட்டும் தான் இருக்குது, இங்க இருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால நான் ஜஸ்ட் அவுட்புட் வந்து Z2 அப்படினு போட்டேன். பட் இன்புட்க்கு வந்து என்ன அப்படினா இது கோடுதும் ஆட் பண்ணனும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா Z1 plus Z2 ன்னு எடுத்துக்கிறேன். சோ இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வரும்,
Z2க்கு பதிலா என்ன போடுவீங்க அப்படின்னா இங்க கண்டுபிடிச்ச வேல்யூ போடணும். என்ன போடணும்? R2 CS plus 1 divided by CS, then divided by Z1 ஓட வேல்யூ என்னமா? R1 plus R2 CS plus 1 divided by CS. ஓகேவா? இப்போ இதை டெரைவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? மேல R2 CS plus 1. எனக்கு என்ன ஆயிடும்னா இந்த CS உம் LCM எடுத்தீங்கன்னா இந்த CS உம் கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு உங்களுக்கு என்ன வரும்? R1 CS plus R2 CS plus 1 வரும். ஓகேங்களா? அம்மா போர்டு சரியா தெரியல அப்படின்னா வாய்ஸ் கொடுக்குறேன் பாருங்க, அதுல இருந்து நோட் பண்ணிக்கோங்க. தென் அப்புறம் R2 CS plus 1 divided by இதுல நான் என்ன பண்ணிக்கலாம்? CS எனக்கு காமனா இருக்குல்ல, சோ அப்ப நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா R1 plus R2 ன்னு எடுத்துக்கிட்டு plus 1 போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ணலாம்? CS வெளில எடுக்கலாமா? சோ இதுல இருந்து CS வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா இங்க எனக்கு என்ன வரும்? R2 plus 1 by CS, அதாவது இதுல இருந்து CS காமனா வெளில எடுத்துறீங்க. 1 by CS, இங்க எனக்கு என்ன இருக்கும்னா CS divided by இந்த வேல்யூ அப்படியே வரும். சோ அப்ப எனக்கு என்ன ஆயிடும்? இதுவும் கேன்சல் ஆயிடும். தென் அதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? R2 plus 1 by CS divided by R1 plus R2 plus 1 அப்படின்னு வரும். ஓகே, சோ நீங்க உங்களுக்கு இன்னுமே டெரிவேஷன் ரொம்ப லென்த்தியா போதுமா? சோ ஃபைனலா நீங்க இத டெரைவ் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வரும். ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா இதையும் நீங்க கீழ சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு போகணும். இன்னும் ஒரு 4-5 ஸ்டெப் இருக்குது. ஓகேங்களா? சோ அதனால ஜஸ்ட் நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா R2 divided by R1 plus R2ங்கிறது ஒரு இடத்துல வரும். சோ அந்த இடத்துல நீங்க என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும் அப்படின்னா b tan சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். ஜஸ்ட் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? இந்த ஆன்சர் அப்படின்னா